உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். நாகர்கோவிலில் பூட்டியிருந்த வீடு பூட்டு உடைக்கப்பட்டு 200 பவுண்ட் நகை மற்றும் 12 லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பிரசாத். வணக்கம். இந்த கொள்ளை சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றிருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக ஏதாவது சிசிடிவி காட்சிகள் கிடைத்திருக்கிறதா? விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் சொல்வது என்ன? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பகுதியை சேர்ந்த பகவதியப்பன் இவர் இஸ்ரோவில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் தன்னுடைய மகள் கோயம்புத்தூரில் வசித்து வருகின்ற நிலையில் அவரது மனைவியோடு அங்கு சென்றிருந்தார். வீடை பூட்டி திரும்பிய நிலையில் வீட்டிற்கு வரும்போது வீடு திறந்த நிலையில் காணப்பட்டது. வீட்டில் இருக்கிற பின்விளக்குகள் அனைத்தும் எரிந்தவண்ணம் காணப்பட்டன. உள்ளே சென்று பார்த்தபோது 200 பவுன் நகைகள் மற்றும் 12 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக வடசேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த கொள்ளை சம்பவம் இந்த நாகர்கோவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தடயவியல் நிபுணர்கள் மோப்பநாய் உள்ளிட்ட விசாரணை மூலம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. நன்றி பிரசாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.